ஹாய் கேஸ், நேற்று வெண்ணெய் எடுத்துருந்தேன்லங்க, அதை கொஞ்சம் நெய் எடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாக்ஸில் மட்டும் வெண்ணெய் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸாக நெய் எடுத்துகிட்டு இருந்தேன். நெய் காய்ச்சதுக்கு நிறைய கருவேப்பிலை 2 கல் உப்பு மட்டும் போட்டுப்பேன். நல்லா நுரையெல்லாம் அடங்கி டார்க் கலராகவும் அப்போ தான் நெய் வந்துருச்சு. நெய் எடுத்து வச்சிட்டாலே போதுங்க. நெய் எடுக்கும் போது எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் பாப்பாக்குன்னு தோணிகிட்டே இருந்துச்சா. சரி நீ கேசரி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நம்ம வீட்டிலலாம் எந்த ஃபங்க்ஷன்னாலும் ஃபஸ்ட்டு செய்கிற ஸ்வீட்னா அது ரவா கேசரியாக தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளான செஞ்செல்லாம் ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷும் கூட. இப்போ தான் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இப்போ ஒரு 1.5 மாதம் ஆச்சு நான் செஞ்சு அப்பப்போ செஞ்சு கொடுப்பேன். இப்போ செய்கிறதே இல்லை. அதான் எனக்கு பாப்பாக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். உங்களுக்கு நெய்யை பார்த்துட்டாலே என்ன ஸ்வீட் செய்யணும்னு தோணுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். மோஸ்ட்லி நான் கேசரி இல்லைனா அல்வா செய்வேன். நிறைய கொஞ்சம் முந்திரி பருப்புலாம் ஆட் பண்ணி தாளிச்சு கொட்டி சர்வ் பண்ணி பாப்பாக்கு கொடுத்தேன். ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. அப்போ அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெய்யும் ஓரளவுக்கு கூல்டன் ஆயிடுச்சு. அதை ஊற்றி வச்சலான்னு ஊற்றி வச்சுட்டு இருந்தேன். இப்போ பார்க்கறதுக்கு டார்க்காக தான் தெரியும். நாளைக்கு காலையில் சூப்பராகவே வந்திருக்கும். எந்த அளவுக்கு உறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்க. கேப்பில் அவங்க அப்பாவுக்கும் எனக்கும் டீயும் போட்டுட்டேன். அப்புறம் மிச்சம் டீயும் வச்சு கொடுத்தாச்சு. எப்படியோ எனக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு வழியாக ஓட்டியாச்சு. See you next video. Bye.